தியானம் பண்ணுறவங்களில் பல பேர், ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுறவங்களில் பல பேர், யோகத்தில் ஈடுபடுறவங்க பல பேரில் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டவுட் என்னென்னா, உண்மையான புருவ மத்தியம்னா என்ன? இது புருவம், இந்த புருவத்துக்கு மத்தியம் சென்டர் அப்படின்னா இந்த புருவத்தோட இந்த சென்டர் தானே இந்த புருவத்தோட மத்தியமாக இருக்க முடியும். இல்லைன்னா புருவங்களுக்கு மத்தியம்னா தான் இந்த இடமா இருக்க முடியுமே தவிர புருவ மத்தியம்னா கண்டிப்பாக இந்த இடமா இருக்க முடியாது. என்ன சார் விதண்டாவாதமாக குழப்பமாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதுதான் நம்ம ரெண்டு கருவிழிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருவிழிகளை உபயோகப்படுத்தி புருவ மத்தியத்தை பாருன்னு சொன்னால் சில பேர் இப்படி பார்க்குறாங்க. அதாவது உங்களோட கண்களை கோணலாக பார்க்கறது, அதாவது இந்த பக்கம் இப்படி கவனம் வைக்கிறது. இது ஒரு தவறான முறை. இந்த முறையை பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி வரலாம், ஒற்றை தலைவலி வரலாம், இல்லைன்னா ஒரு ஃபெட்டி கிரியேட் ஆகலாம், தேவையில்லாமல் மூளை குழப்பங்கள் வரலாம். யோக கலாச்சாரத்தில் இந்த புருவ மத்தியத்தை பற்றி ஒரு நாடியை வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் எல்லாம் உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு புருவத்தோட இந்த இடத்துலேருந்து அப்படியே நகர்த்திட்டே வந்தீங்கன்னா இந்த சென்டர் இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும். உங்களோட ரெண்டு கருவிழிவை இப்படியே மேலே தூக்குனா தான் அந்த புருவத்தோட மத்தியத்துக்கு போகும். இதில் என்ன யோக ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுன்னா, ரெண்டு கண்களுக்கு பின்னாடி ரெண்டு நாடி போகும். அந்த ரெண்டு நாடியும் பீட்ரியூட்ரி கிளாண்டில் தொடர்பு உடையதாக இருக்கும். பீட்ரியூட்ரி கிளாண்ட்லேருந்து போகக்கூடிய ஒரு நாடி பீனியல் கிளாண்டில் தொடர்புடையதாக இருக்கும். இப்போ கண்ணு, மூக்கு, வாய், காது, இந்த 4 விஷயங்களில் அதிகமாக பிராணன் வெளியில் போகிறதாகட்டும், அதிகமாக இன்ஃபர்மேஷன் உள்ளே வர்றதாகட்டும், இந்த கண்ணுங்கிற ஒரு பொறிதான். நீங்கள் நல்லா பாருங்கள், கண்ணு இல்லைன்னா உலகமே இல்லை. இவ்வளோ பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணிலிருந்து போகக்கூடிய பிராணசக்தியை திருப்பி உள்முகமாக அனுப்புறதுக்கு பேர் தான் இந்த மாதிரி முத்திரை வைக்கிறது. இந்த முத்திரைக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். இந்த முத்திரை இந்த கண்ணு கருவிழிவை மேலே லிஃப்ட் பண்ணும்போது இந்த நாடிகள் தூண்டப்பட்டு பிட்யூட்ரி கிளாண்டும் தூண்டப்பட்டு பீனியல் கிளாண்டும் தூண்டப்பட்டு, இப்போ பாருங்க, இப்படி இருக்கிறத நம்ம லாக் பண்ணி மாதிரி வச்சோம்னா இப்படி இருந்தால் ஃப்ளோ இருக்கும், இப்படி இருந்தால் ஃப்ளோ இருக்காது. அப்போ பிராணசக்தி வெளியே போகாமல் திரும்பி எந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துக்கே போகும். யோகத்தில் முதன்மையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வீடு பேறு அடைதல். எந்த இடத்துலேருந்து புறப்பட்டையோ நீ அதே இடத்துல போய் சேர்றதுக்கு தானே வீடு பேறு அடைதல்னு சொல்கிறோம். இந்த பிராணசக்தியானது கண்ணுங்கிற பொறி வழியாக வெளியில் போய் வீணாகாமல் எந்த இடத்துல புறப்பட்டுச்சோ, அதாவது பீனியல் கிளாண்ட்லேருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கே திரும்பி வர வைக்கணும்னா இந்த முதிரையை வச்சிங்கன்னா தான் வர வைக்க முடியும். வாசி யோகத்தில் அதில் நம்ம நிஷ்டைன்னு சொல்கிறோம். அதனால் இந்த சரியான புரிதலோடு இனிமேல் நிஷ்டை வைக்கும்போது கண்கள் ரெண்டை இப்படி மேலே தூக்குங்க, பிராணசக்தியை கட்டுப்படுத்த முடியும்.